கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய நாளில் புதிய காரியத்தை கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கு சில வேளையில் என்ன நடக்குமோ நீங்கள் பயந்துருக்கலாம். பயப்படாதீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். மனம் பதற வேண்டாம். நீங்கள் எந்த காரியத்திலும் எதிர்மறையான சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். இது நடக்காது அல்லது அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. வாழ முடியும். ஏசப்பா எல்லாத்தையுமே உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். இன்றைக்கே நீங்கள் அந்த அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. சரியா? நிச்சயமாக செய்வார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்டில் அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்வார். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ஜீவ வார்த்தையை ஒரு நண்பனுக்கு அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிற இனி ஒரு நபருக்கு, உங்கள் கூட படிக்கிற ஒரு பிள்ளைக்கு, உங்கள் கூட வேலை பார்க்குற நபருக்கு அறிமுகப்படுத்தி நீங்களும் தினமும் இதை உங்களுடைய செல்ஃபோனில் பாருங்கள். ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வழிகாட்டுங்க. அந்த ஊழியத்தை செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 9:19. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயந்திருக்கப்பட கடவர்கள். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். சங்கீதக்காரர் இங்கே அழகாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எழுந்திருளுங்கப்பா, நீங்கள் எழும்புங்க, எங்களுக்காக எழும்புங்க. அப்போ தான் மனுஷன் எங்களுக்கு விரோதமாய் அவன் பலன் கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கிறதை ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய ஆண்டவர் எழுந்தருளுகிறவர். எப்போதும் அமைதியாக இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல. நாம் கூப்பிடும்போது அவர் எழுந்தருளி நமக்காக அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஒரு நாள் சீசர்கள் கடலிலே படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசும் அந்த படகில் இருக்கிறார். திடீரென்று ஒரு பயங்கரமான புயல் காற்று வீசுகிறது. கடல் கொந்தளிக்கிறது. அந்த படகு கடலுக்குள் அமிழ்ந்து விடுமோ, மூழ்கி விடுமோ என்ற ஒரு நிலைக்கு நேராக அது கடந்து போகிறது. உடனே என்ன நடந்தது தெரியுமா? சீசர்கள் இயேசு நோக்கி கூப்பிட்டாங்க. இயேசு அப்போ என்ன செய்துட்டு இருந்தார்? அவர் நித்திரையாக இருந்தார். அந்த படகுல படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவை கூப்பிட்ட உடனே அவர் எழுந்தருளினார். எழும்பி அந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டுறாரு. பாருங்க, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. உடனே அமைதியாயிடுச்சுது. கடல் அமைதியாயிடுச்சுது, அந்த காற்று அமைதலாச்சுது. எல்லாமே ஒரு சமாதானமான காரியம் அங்கு நடந்தது. அதே போல இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போற. என்ன செய்ய போறா தெரியுமா? அந்த கொந்தளிக்கிற காற்று, கொந்தளிக்கிற கடலை போல ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். பிரச்சனை மேலே பிரச்சனை, நெருக்கத்து மேல் நெருக்கம், என்ன செய்வோன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் எழுந்தருளி அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ண போகிறார். எல்லாம் ஒரு சமாதானமாக முடிய போகுது. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்தணும் பயப்படுத்துதோ எல்லாமே அமைதியாக போகுது, ஒன்றும் இல்லாமல் போக போகுது. விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தெய்வமே, நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் கிருபையுள்ள தேவன். எங்களுக்காக எழுந்தருளுகிற எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளுக்காக எழுந்தருளி அற்புதத்தை செய்யும். யார் பிரச்சனைகளும் நெருக்கங்களையும் போராட்டங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க பிரச்சனைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல தொழில் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக, அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். எல்லா குடும்பங்களும் சாட்சியாக இருக்கட்டும். ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.